டு செல்ஃபி ஸ்டிக். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ போட போகிறேங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபலாஃபில், அரபிக் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து ஃபலாஃபில். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து பிளாக் சிக் பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒயிட் கொண்டக்கடலையும் பண்ணலாம், பிளாக்லேயும் பண்ணலாம். ஸோ பிளாக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ இதை நான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளாக் கலர் சிக் பீஸை வந்து நான் வந்து நைட்டு வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 கப் சிக் பீஸ் எடுத்திருக்கேன். உங்களால் வந்து ஓவர் நைட் சோக் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து 4 hours மட்டும் சோக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 பீஸ் கார்லிக், ஒரு பஞ்ச் வந்து கொரியண்டர். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நம்ம யூஸ்வலாக வந்து வடைலாம் பண்ணுவோம்ல, ஸோ மெதுவடை அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. உங்கள் மிக்சியில் வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் அது பிளெண்ட் ஆகாது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க, தண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்பைசிஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர், வெறும் மிளகாய் தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 கப்புக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்பைசி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி லெவல் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட விஷயம். அதுக்கப்புறம் வந்து சீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து பவுடராக, நான் சொன்னதெல்லாம் பவுடராக ஆட் பண்ணுங்கள். சீரகம் அப்படியே போடாமல் தூளாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எவ்வளோ நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டிங்களோ அதே அளவுக்கு வந்து சீரக பொடியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டருக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து கொரியண்டர் பவுடர். ஸோ கொரியண்டர் பவுடர், சீரக பொடி அண்ட் வந்து ரெட் சில்லி பவுடர், இது எல்லாமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். இதில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா பேக்கிங் சோடா 2 to 3 pinches போட்டுக்கோங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இதில் போட வேண்டிய ஸ்பைசிஸ். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத் பேட்டர் ஆக்கிக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்காதீங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சு போடாதீங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி உடனே வந்து நீங்கள் வந்து நம்ம நார்மலாக வடைலாம் எப்படி போடுவோம் அதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஷேப்பு. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்மூத் பேட்டர் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நார்மலாக நம்ம வடையை எப்படி பண்ணுவோமே அதே மாதிரி குக்கிங் ஆயில், ஃப்ரையிங் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து என்ன ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ போடுவோம். யூஸ்வலாக வந்து ஃபலாஃபில் என்ன ஷேப்பில் இருக்கும்னா இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அந்த ஷேப்பில் தான் வந்து யூஸ்வலாக ஃபலாஃபில் இருக்கும். பட் நம்ம வந்து வீட்டில் வந்து கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பால் சைஸில் இல்லைனா வந்து ரோல் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஷேப்ஸில் போட்டிருக்கலாம். நான் வந்து இப்போ வந்து நார்மல் ஃபலாஃபில் ஷேப்பில் தான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பால் ஷேப்பில் ரோல் ஷேப்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து இவ்வளோ போட்ட உடனே இந்த கலரில் தான் வரும். ஏன்னா நான் வந்து பிளாக் கலர் சிக் பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், பார்க்க வந்து கொஞ்சம் கருகி போன மாதிரி தான் இருக்கும். அது வந்து கருகலை. ஆக்சுவலாக நான் பிளாக் கலர் சிக் பீஸ் ஆட் பண்ணியிருக்கனால கலர் வந்து கொஞ்சம் டார்க் வந்து கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது மேலே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். நான் வந்து ஈவன் கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர், பிரெட் க்ரம்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக வந்து பேபிஸ்லாம் வந்து பாருங்கள், நான் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் போட்டிருக்கேன். ஸோ யூஸ்வலாக பேபிஸ்லாம் வந்து கொண்டக்கடலை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் கொண்டக்கடலையில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து கட்லெட் மாதிரி இருக்கும், சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே ஸ்பெஷலாக போய் கடையில் வாங்கணும் அப்படின்ற நெசசரியே இல்லை. வீட்டில் இருக்க இதை வச்சே ஜஸ்ட் உங்கள்கிட்ட சிக் பீஸ் இருந்தால் மட்டும் 5 minutesல பண்ணிடலாம். இதுக்கு அவ்வளோ நேரம் தான் ஆகும். இது வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே எப்படி இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இப்படி தான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் நார்மலாக அப்படியுமே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கெச்சப்போட வச்சு கூட சாப்பிட்லாம். கெச்சப், மைனஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டிஷ் இது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் வந்து ஒரு டீயோடு இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.